வெல்கம் டு வெரி ரிவ்யூ. இந்த வீடியோவில் ராதிகா ஆப்டே நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய சிஸ்டர் மிட் நைட் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இந்த திரைப்படத்தை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்து ரிவ்யூ போட்டிருக்கோம். இப்போ இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக நிறைய பேர் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு படத்தோட கதை. ஸோ இதில் ராதிகா ஆப்டே வந்து உமா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் வராங்க. இவங்களுக்கு ஓப்பனிங் சீன்லேயே ஒரு நபரோட கல்யாணம் பண்ணி அவங்களோட வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ குடி வந்திருக்கிறாங்க. வீடு ரொம்ப சின்ன வீடு தாங்க. அன்னைக்கு நைட்டு நடக்க வேண்டியது நடக்கல. புருஷங்காரன் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டு பேசக்கூட மாட்டுக்கிறான். ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு தனிமையை வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தனிமையிலேருந்து ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வரணுங்கிறதுக்காக இவங்க ஒரு சில விஷயங்கள் பண்ண அது எங்கே வரைக்கும் போகுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மிச்ச கதையாக இருக்கும். ஸோ என்னடா ரொம்ப சிம்பிளாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி தோணலாம். இந்த படத்து மூலமாக அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது எனக்கும் இன்னும் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. ஆனால் இந்த படத்தில் ராதிகா ஆப்டேயோட பர்ஃபார்மன்ஸாக அவங்க எடுத்துருக்கக்கூடிய அந்த கேரக்டருக்கு சூப்பராக ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி என்ன அடிப்பொலியான ஒரு பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லுவேன். ஸோ கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்பான ஒரு பேசன்னா எப்படி பண்ணுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்தில் நிறைய சீன்ஸில் சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த படம் என்ன சொல்ல வருது அப்படிங்கிற மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் புரியலே தவிர, ஆனால் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எடுக்கப்பட்ட விதம் அதாவது வந்துன்னா எடிட்டிங் ஒர்க்கு ஸோ டெக்னிக்கல் சைடுமே சூப்பராக இருந்துச்சு. பட் அதுக்காக சுத்தமாக எதுவுமே புரியல இந்த படத்தில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. இந்த படத்தோட ஸ்டார்டிங் பாயிண்டில் ஸோ ஒரு நார்மலான ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு குடி வர்றப்போ அவன் என்ன மாதிரியான ஆசைகள்லாம் வச்சிருக்கிறான், அந்த ஆசைகள் எல்லாமே நிறைவேறாதப்போ வீட்டுக்குள்ளே அந்த தனிமை இருக்கிறப்போ அவன் எந்த மாதிரி ஃபீல் பண்ணுறா, இது எல்லாத்தையுமே அழகாக காமிச்சிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் ஸோ வரக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த படம் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். படம் தமிழ் டப்பிங்கோட இப்போ அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் தனியாக தான் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த படத்தை.